إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கை ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த ஆலிம் ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கு நியத்து சொல்லுகின்ற விடயம் பற்றிய டிக்டாக் பதிவொன்றை பதிவேற்றம் செய்துள்ளார். அதிலே ஷாஃபி மதுஹபினரின் கூற்றான நவைத்து சௌமகதின் அன்அதாயி ஃபர்தி ரமதான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்று நோன்பின் போது நீயத்து நாவினால் கூற வேண்டும் என்ற விடயத்தை விமர்சிக்கின்றவர்கள் பற்றி பல்வேறு அவர்களது தவறுகளை எடுத்து கூறுகின்றார். அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் எமக்கு முன்னால் வந்து அதனை நிரூபியுங்களேன் என அவர் கேட்டிருக்கின்றார். இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுகின்ற விடயம் சரியானதா என்று நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஷாஃபி மதுஹபினர் மிக பெரும்பாலும் மக்களுக்கு கூறுகின்ற நோன்பு நீயத் நாவினால் கூறப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் இறக்கி வைத்த வஹியாகிய குர்ஆனிலும் கிடையாது. சஹீஹான ஹதீஸ் என்ன லைஃபான ஹதீஸில் கூட இப்படி கிடையாது. நீயத் என்பதன் கருத்து உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணமாகும். அதனை நாவினால் கூறுவதென்பதே அது மிக பிழையான புரிதலாகும். எனவே நோன்பு நீயத்திலே சௌமகதின் என கூறுவது ஒரு பக்கம் இருக்க, நீயத் என்ற பெயரிலே நாவினால் ஏதேனும் ஒன்றை கூற வேண்டும் என கூறுவது முற்றிலும் தவறானது. இது பற்றிய விரிவான பதிலொன்றும் நாம் வழங்கி இருக்கின்றோம். இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், ஒட்டுமொத்த ஷாஃபி மதுஹபினருடைய கூற்று என்பது போன்று நாவினால் நவைத்து சௌமகதின் என கூற வேண்டும் என்பதாக அனைத்து ஷாஃபி உலமாக்களும் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஷாஃபி மதுஹபின் முதன்மை இமாம் என்று அவர்களது முஃப்திகளால் சொல்லப்படுகின்ற இமாம் நவவி அவர்கள் தங்களது நூலாகிய ரௌதத்து தாலிபீன் என்ற நூலில் என்ன எழுதியிருக்கின்றார்கள் தெரியுமா? குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற அந்த உண்மையை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதுதான் சரியானது என்று ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நோன்பு பிடிப்பதற்கு நீயத் என்பது ஒரு மனிதன், இமாம் அபுல் அப்பாஸ் அர்-ருயானி என்பவர் நவாதிருல் அஹ்காம் என்ற நூலிலே எழுதியிருப்பதாக அவர் பதிவு செய்கின்றார். ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதற்காக சஹர் செய்கின்றான், அல்லது தாகத்தை பகலிலே தாகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என கூறி அவன் அதற்கு முன்னதாக ஏதேனும் குடித்து விடுகின்றான், அல்லது உண்ணுவது பருகுவது உடலுறவு கொள்வது போன்றவை ஃபஜ்ர் வந்து விடுமோ என பயந்து அதற்கு முன்னர் அவன் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகின்றான். இது அவனுடைய நோன்பிற்கான நீயத்தாகும் என்று இமாம் அபுல் அப்பாஸ் எழுதிய உண்மையை பதிவு செய்கின்றார். பதிவு செய்துவிட்டு அது மட்டுமா, இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், வஹாதா ஹுவல் ஹக் இன் ஹதர பிபாலிஹி ஸௌமு பிஸ்ஸிஃபாத்தில்லதி யுஷ்தரது அத்தஅர்ருது லஹா. ஒரு நோன்பை எப்படி பேண வேண்டும், அதன் நிபந்தனைகள் என்ன, எப்படி நோன்பு பிடிப்பது என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதன் மனதிலே அவனுடைய இந்த எண்ணம் வந்துவிட்டால் அது நோன்பிற்குரிய நீயத்தாகிவிடும் என்று மேலே சொன்ன அந்த விடயம்தான் மிகச் சரியானது என கூறிவிட்டு இமாம் நவவி அவர்கள் விளக்கமும் அளிக்கின்றார்கள். ஒரு மனிதன் நோன்பை பிடிப்பதற்கு சஹர் செய்கின்றான் என்றால் ஃபகத் கஸதஹு, அவன் அந்த நோன்புடைய நீயத்தை அவன் ஆக்கிக் கொண்டான், அதனை நோக்கமாக கொண்டு விட்டான் என்று மிக தெளிவாக எழுதுகின்றார்கள். எனவே குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் எது உண்மையோ
அதனை ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞர் இமாம் நவவி கூட கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபினர் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் நியத்தை நாவினால் கூறுகின்ற பிதஅத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த பதிவு பற்றி சுருக்கமான உண்மையாகும்.